வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாக்கியாவோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கிளாஸ் எடுக்கிற மேடம் சொல்கிறாங்க, உங்கள் எல்லாருக்கும் 15 மினிட்ஸ் பிரேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாக்கியா கிளாஸில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இப்போது பழனிசாமியை பாக்கியாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. சார் பேர் பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே பாக்கியா யோசிக்கிறாங்க. என்ன மேடம், என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதா அப்படின்னு பழனிசாமி கேட்குறாரு. நேற்று நான் பைக் ஓட்டி வரும்போது நீங்கள் உங்களோட பைக்கை குறுக்க விட்டு கீழே விழுந்தீங்களே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. யார்கிட்டயோ ஃபோனில் கூட இந்த நாள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. சாரி சார், இப்போ தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. பாக்கியா இப்போது எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்காக பணியாரம் கொடுக்குறாங்க. பழனிசாமி சொல்கிறாரு, பணியாரம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. சின்ன வயசில் எந்த பண்டிகைனாலும் எங்கள் வீட்டில் பணியாரம் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பணியாரத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சில இனிப்பெல்லாம் சாப்பிட்டோம்னா உடனே திகட்டிடும், ஆனால் நீங்கள் கொடுத்த பணியாரம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பணியாரம் கொடுத்து எனக்கு நீங்கள் என்னோட அம்மாவை ஞாபகப்படுத்திட்டீங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நான் நைட்டு வரைக்கும் எந்த சாப்பாடும் சாப்பிட போகிறது கிடையாது, அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட் என்னோட நாக்கில் ஒட்டிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததா அமிர்தா மணியை பார்க்குறாங்க. மணி ஒன்றாயிடுச்சு, பாட்டிக்கு மாத்திரை கொடுக்கணும், ஜெனி வேற தூங்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஜெனியை போய் எழுப்புறாங்க. இருந்தாலுமே ஜெனி எழுந்திருக்க முடியாமல் தூங்கிட்டே இருக்கிறாங்க. அமிர்தா இப்போ பாட்டி ரூமுக்கு போகிறாங்க. இந்த ரூம்குள்ளே நான் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ரூம்குள்ளே வராமல் எப்படி மாத்திரை கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாங்க அமிர்தா. மாத்திரை போடுறதுல உனக்கு என்ன அவ்வளோ பெரிய அக்கறை அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. அம்மா உங்களுக்கு மாத்திரை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அமிர்தா சொல்கிறாங்க. இனி எங்க ஜெனி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. ஜெனி தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அமிர்தா சொல்கிறாங்க. ரூமை விட்டு நீ வெளியில் போகும்போதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், நீங்கள் என்ன ஓவரா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அமிர்தா. மாத்திரை போட போறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அமிர்தா. நீ என்னவே மிரட்டுற, உனக்கு என்ன திமிரா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி. அப்படியே வச்சுக்கோங்க, இனிமேல் உங்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வாயில மாத்திரை போட்டு விட்டுறாங்க அமிர்தா. பாட்டி வேகமாக தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி மாத்திரை போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா ரூமை விட்டு வெளியில் வராங்க. அடுத்ததா இனியாவும் சரணும் டியூஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நீ வேணா எங்கள் வீட்டுக்கு வரையா இனியா அப்படின்னு சரண் கேட்குறாரு. எங்கள் வீடு இங்கே பக்கத்தில் தான், 1 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு வீட்டுக்கு தனியாக போக பயமாக இருக்கா அப்படின்னு இனியா கேட்குறாங்க. பயமாக இருக்குன்னு வச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்கிறாரு சரண். நான் உன்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு திருப்பி நான் தனியாக தானே வரணும் அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. அப்படின்னா நான் வேணா உன்னை வந்து திருப்பி விட்டுட்டுமா அப்படின்னு சரண் சொல்கிறாரு. மாற்றி மாற்றி விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த வழியாக பாக்கியா வராங்க. பாக்கியாவை பார்த்த உடனே இனியா ரொம்ப பயப்படுறாங்க. என்னோட அம்மா நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அம்மா, ஒரிஜினல் அம்மாவா அப்படின்னு கேட்குறாரு சரண். அம்மா என்னோட அம்மா தான் அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. பாக்கியா இப்போ இனியாவை பார்த்த உடனே இனியாட்ட பேசுறதுக்காக வராங்க. பக்கத்தில் சரண் நிற்கிறதுனால இனியா பயந்துட்டே இருக்கிறாங்க. பாக்கியா இனியாட்ட என்னம்மா டியூஷன் போயிட்டு வரையா அப்படின்னு கேட்குறாங்க. புது சைக்கிள் மாதிரி தெரியுது, தாத்தா நீ டியூஷன் போகிறதுக்கு புது சைக்கிள் வாங்க போகிறோன்னு சொன்னார், வாங்கியாச்சா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரண்ட்ட பாக்கியா சொல்கிறாங்க, உனக்கு என்னை பற்றி தெரியாதுல, நான் தான் இனியாவோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இவ கூட சேர்ந்தா டியூஷன் போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படின்னு சரண் சொல்கிறாரு. பாக்கியா இனியாட்ட தாத்தா உன்னை டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரது இல்லையா இப்போலாம் அப்படின்னு கேட்குறாங்க. சரண் சொல்கிறாரு, டெய்லி நான் இனியா வீட்டு வழியாக தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. தாத்தா எதுக்காக வேஸ்ட்டாக வெயிட் பண்ணி அலையணும், அதான் நானே கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி பாக்கியா அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல. பாக்கியா சரண்ட்ட நீ ஒரு நாள் வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வீட்டுக்கா ஆண்டி, இனியா இருக்கிற வீட்டுக்கா இல்லை உங்கள் வீட்டுக்கா அப்படின்னு கேட்குறாங்க சரண். நான் டேடி கூட தான் இருக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரண்ட்ட பாக்கியா உனக்கு சாப்பிட பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆண்டி இப்படி கேட்டுட்டீங்க, நீங்களாம் பிரியாணி சமைச்சிங்கன்னா நான் வேற லெவலில் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சரண். இப்போ ஒரு நாள் நீ நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. பாக்கியா சரண்ட்ட ரொம்ப கேஷுவலாக பேசுகிறத பார்த்த உடனே இனியாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. டைம் ஆயிடுச்சு இனியா, நீ கிளம்பு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அடுத்ததா பாக்கியா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியா எழில்கிட்ட சொல்கிறாங்க, வர திங்கக்கிழமை நம்ம கேன்டீன் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சாமா அப்படின்னு கேட்குறாங்க எழில். நம்ம தான் இப்போ திறக்க போகிற கேன்டீனுக்கு எப்போவோ ரெடி ஆகிட்டோமேடா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. ஜெனி சொல்கிறாங்க, நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணாமல் ஏதாவது திறப்பு விழா மாதிரி பண்ணலாம் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அமிர்தாவும் சொல்கிறாங்க, நானும் சொல்லலான்னு இருந்தேம்மா, குத்து விளக்குலாம் ஏற்றி சின்னதாக ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எழில் சொல்கிறாரு, நம்ம மண்டே கேன்டீன் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா சண்டே சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்கிறாரு. அன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே வச்சுக்கலாங்க்கா அப்படின்னு செல்வியுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. செலியன் இப்போ அவங்க வராரு. வா ஜெனி தூங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு.
நீ போய் தூங்கு செல்லியா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜெனி. செல்லியன் ரூமுக்கு போய் வெயிட் பண்றாரு. மணி 9 ஆகுது, இன்னும் வராம இவன் என்ன பண்றா அப்படின்னு மறுபடியும் கால் பண்றாரு. பார்த்தா ஜெனியோட போனை ரூம்ல விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ரூம்ல இருந்து வெளியில வந்து ஜெனியை கூப்பிடுறதுக்காக வராரு செல்லியன். அங்க பார்த்தா ஸ்டெப்ஸ்ல உட்காந்து அமிர்தாவும் எழிலும் பேசிட்டு இருக்கிறாங்க. உலகமே ரொமான்டிக்கா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு செல்லியன். ஜெனியை வந்து கூப்பிடுறாரு. ஜெனி சொல்றாங்க, நீ போ செல்லியா, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. செலியன் மனசுல நினைக்கிறாரு, நான் எதுக்கு இவளை கல்யாணம் பண்ணனேன், கொஞ்சம் கூட ரொமான்ஸாவே இருக்க மாட்டேன்றா அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.